ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே மீண்டுமாக இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ்க்கு வர கத்தர் தந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிற எல்லா காரியத்தையும் கத்தர் ஆசீர்வதியோ வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே இயேசு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். போன டியூஸ்டே என்னெல்லாம் பார்த்தோம்? நம்பர்ஸ் போன டியூஸ்டே தான் ஸ்டார்ட் பண்ணோம். முதல் 10 சாப்டர்ஸ் பார்த்தோம். நம்பர்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சு? எண்ணாகமத்தில் முக்கியமான விஷயங்கள் ஜஸ்ட் அவுட்லைன்ஸ் மட்டும் சொல்லுங்கள். சாப்டர் 1ல் என்ன பார்த்தோம்? சென்சஸ். ரைட். ஆமாம், ஒரு மிலிட்டரியாக அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகத்தான் சென்சஸ் எடுக்கப்பட்டது. ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க தே ஆர் கோயிங் டு என்டர் இன் டு தி ப்ராமிஸ் லேண்ட். அதுக்காக ஒன்று. ரெண்டாவது, சென்சஸ்லேருந்து விலக்கு கொடுக்கப்பட்டது. ட்ரைபல், ஆமாம், ட்ரைபல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதான சொல்ல வரீங்க? ஸோ எந்தெந்த ட்ரைப் எங்கெங்கே இருக்கணும், அந்த ட்ரைப்ஸ் மூவ் பண்ணி போகிறது, திசைகள், இது எல்லாமே வந்து அங்கே முக்கியமாக இருந்துச்சு. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அந்த ட்ரைபல் எங்கெங்கே யார் வந்து எந்தெந்த ட்ரைப் எந்தெந்த கோத்திரம் எங்கெங்கே இருக்கணும், எந்தெந்த இது அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது லீவைட்ஸ் மட்டும் அதுலேருந்து ஒரு விதி விலக்கு வந்து கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். லீவைட்ஸை யாரும் கவுண்ட் பண்ணல. அதே மாதிரி அவங்களுக்கு ஷேரிங்கு, போர்ஷன், லேண்டு இதுவும் அவங்களுக்கு கிடையாது. ரைட். அடுத்தது லீவைட்ஸில் வந்து மொத்தம் 3 குரூப்பாக கிளான்ஸாக பிரிக்கிறாங்க. யார் யார் மனப்பாடமாக என்ன பார்த்து சொல்லுங்கள்? கோஹாத், கெர்சோம், மொராரி. சரி, மெராரி. ரைட். ஸோ இதுதான். அப்போது இந்த 3 குரூப்பாக பிரியுது. அதில் முக்கியமான குரூப் யார்? கோஹாத்தின் புத்திரர் தான். கோஹாத் புத்திரர் தான் ஆரோன், மோசே இவங்க ஃபேமிலி வருகிற கோஹாத் புத்திரர்கள். ரைட்டா? சரி. ஸோ அது பார்த்தோம். அப்புறம் வந்து வேறு என்ன பார்த்தோம்னா, ட்ரைபல் ஆஃபரிங்ஸ் பற்றி பார்த்தோம். ட்ரைபல்ஸ் வந்து எப்படி என்னென்ன ஆஃபரிங்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ட்ரைபும் ஆல்மோஸ்ட் ஆல் ட்ரைப்ஸ் அவங்கள ஆஃபர் ட்ரீ என்னமோ சேம் தான். ஆஃபர் ட்ரீ சேஞ்ச் ஆகலை, பட் ட்ரைபல் ஆஃபர் ட்ரீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் எப்படி வந்து அந்த இதை ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போனோம், யார் யார் எதை செய்யணும். கோஹாத் வந்து இன்சைட் தி ஆல்டர் உடன்படிக்கை பெட்டி கவனன்ட், ஆர்க் ஆஃப் கவனன்ட்டை வந்து அவங்க தான் தூக்கிட்டு போவாங்க, கோஹாத்தைட்ஸு. அதே மாதிரி வந்து மெராரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியில் இருக்கக்கூடிய அந்த அந்த டோரு, என்ட்ரன்ஸு, இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து கோஹாத் புத்திரர் வந்து அந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் லேயரை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி வந்து நம்ம அந்த டிவிஷன் ஆஃப் லேபரை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? சாப்டர் 8, 9, 10. ஆமாம், நசரேய விரதம் பற்றி பார்த்தோம். பஸ்காவை ஆசரிக்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்து சில்வர் ட்ரம்பட் செஞ்சு வச்சுக்க சொன்னாங்க. அந்த சில்வர் ட்ரம்பட்டு வேகமாக ஊதுனா வார், இல்லை நம்ம கிளம்பலாம். ரைட். மெல்லமாக ஊதுனா கம் டு சர்ச். ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து நீங்கள் ஆல்ரெடி சாப்டர் 11 பார்த்துட்டீங்க. சாப்டர் 11 ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தொடங்குது. கம்ப்ளைனிங், மர்மரிங். ஃபஸ்ட்டு வசனமே அப்படி தான் தொடங்குது. வசனமே என்ன சொல்லி தொடங்குதுன்னா, இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அந்த முறுமுறுப்போடு தொடங்குறாங்க. எதை பற்றி முறுமுறுத்தாங்க? இப்போ நான் உங்களை கொஸ்டின் மட்டும் தான் கேட்க போகிறேன். ஏன் வந்து இஸ்ரேலைட்ஸ் வந்து அந்த உணவுக்காக, ஃபுட்டுக்காக அவங்க முறுமுறுக்கிறாங்க? ஒரே மாதிரி சாப்பாடு வந்து அவங்களுக்கு போர் அடிச்சது. வேற என்ன ரீசன் இருக்கலாம்? இப்போ அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, கொம்மட்டிக்காய், கீரை. ஏன் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க? இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா, கடவுள் வந்து இப்படி 2 வார்த்தை, ஓகே, அது உங்களுக்கு நான் சொல்றேன். 2 வார்த்தை. ப்ரெடிக்டபிலிட்டி வெர்சஸ் இனார்மஸ் ஃப்ரீடம். இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு குழந்தையிலேருந்தே இருக்கு. ப்ரெடிக்டபிலிட்டினா, இப்போ நம்ம வீட்டில் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு 2 டாய் வாங்கி கொடுக்குறோம். எத்தனை டாய் வாங்கி கொடுக்குறோம்? 2 டாய் வாங்கி கொடுக்குறோம்.
இன்னொரு குழந்தை டாய் ஷாப்ல இருக்கு, சொல்லிட்டாங்க என்டையர் ஷாப் இட்ஸ் யுவர்ஸ். இந்த 2 குழந்தையில எந்த குழந்தைக்கு அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கும்? சும்மா உங்களை அதில் போட்டு பாருங்களேன், நீங்க குழந்தைய யோசிக்க வேணாம், நம்மளை தூக்கி அதில் போட்டு பார்த்தா 2 இல்லை இந்த டாய் ஷாப்பா? டாய் ஷாப். ஏன் ஏன் சரி, ஏன் உங்களுக்கு ஏன் டாய் ஷாப்ல பிரச்சனை வரும்? அதாவது இதுதான் அப்படின்னு வாழ்ற வாழ்வு வந்து ஆக்சுவலாக மனுஷ கண்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தெரியும். இதில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதை வச்சுட்டு இல்லை இன்னொன்று இதை விட பெட்டராக இருக்குது சொல்லிட்டு இப்படியே சாய்ஸ் அங்கே ரொம்ப நேரம் ஆகும். ப்ரெடிக்டபிலிட்டி 2 இதில் ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது வராத ப்ராப்ளம் 100க்கு நடுவில் எடுக்கும்போது என்ன பண்ணுது வருது. இதே ப்ராப்ளத்தை தான் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம், ரைட்? அதே தான், அதே நம்ம என்றைக்குமே நம்ம குழந்தைங்க தான், ஆல்வேஸ் வி ஆர் பேபிஸ் தான், grown up babies, that's it. அப்போ இந்த predictability and enormous freedom, predictability எங்க? எகிப்து. மார்க்கெட்டுக்கு போனா வெங்காயம் வாங்கலாம், தக்காளி வாங்கலாம், அவங்க சொல்றாங்க கொம்மட்டி காய் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம், predictability. இங்க உங்களுக்கு என்ன வேணா கிடைக்கும், you are free to take anything, கரெக்டா? மன்னா ஒரு predictability, மன்னா டெய்லி வருது. ஆனா மன்னாவை தாண்டி அவங்களுக்கு என்ன இருக்கு? காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் அவங்க என்ன வேணால் என்ன பண்ணலாம், என்ன வேணால் கிடைக்கும், கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம். பட் அவங்களுக்கு என்ன இருக்குது இங்கே? ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கு. இங்கே என்ன இல்லை? எது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது பேசும்போது மட்டும்தான் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளை வந்து ப்ரெடிக்டபிலிட்டிக்குள்ளே தான் வளர்த்துருக்காங்க, நம்ம வளர்ந்துருக்கணும். ஹியூமன் நேச்சர். 430 வருஷமா அவங்களுக்கு என்ன நடந்தது? இதுதான் உங்க சாப்பாடு, இதுதான் உங்க சேலரி, இதுதான் உங்க வேலை, இதுதான் நீங்க செய்யணும், நீங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிடைச்ச அந்த மைண்ட் செட் இந்த ஒரு சூழலுக்கு என்ன பண்ணிக்க முடியல, அடாப்ட் ஆக முடியல. அவ்வளோதான். நீங்க இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். இதுதான் அவங்களுக்கு எதுக்கு காரணமாக போச்சு? அவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த விடுதலை, ஃப்ரீடம், டிசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு இப்போ பிடிக்கல. அவைலபிலிட்டி தான் அவங்களுக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை. எங்களுக்கு எல்லாமே என்னவா இருந்துச்சு? ஒரு ரூபாய் இருந்தால் நாங்கள் போனோம்னா என்ன பண்ணுவோம்? அப்படி வீட்டு கதவை திறந்தா என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும். நாங்கள் அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். கூட்டு வந்து இந்த பாலைவனத்தில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஒன்றுமே இல்லாமலாம் இல்லை, ஆக்சுவலி தே ஹேட் எவ்ரிதிங். ஆனால் அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியல, அதை அவங்களால செய்ய முடியல, ரைட்? இங்கே தான் கடவுள் வந்து அந்த மோசஸுடைய லீடர்ஷிப் பர்டன், மோசஸ் இவங்களுக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுக்குறது அந்த புலம்பல் வருதுல்ல, அப்போ ஸோ லீடர்ஷிப் அங்கே கொடுக்குறாரு, ரைட்? அந்த லீடர்ஷிப் 70 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த லீடர்ஷிப் என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு சொல்கிறார், ரைட்? அது அப்புறம் 12 அந்த மிரியம் காட் பனிஷ்ட் இல்லை, ரைட்? ஸோ நீங்கள் அதை கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வை மிரியம் காட் பனிஷ்ட் அப்படின்ற கேள்விக்கு அங்கே பதில் இருக்குது. நீங்கள் அந்த டெக்ஸ்ட் எடுங்க, அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 மிரியம் தான் இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தையே வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிரியம் என்ன சொல்கிறாங்க, அந்த அந்த பாருங்க, ஆமாம் மிரியமும் ஆரோனும் அப்படி இருக்குல்ல, பட் மிரியம் தான் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து கடவுளுடைய காடோடைய அப்பாயின்மெண்ட்டை அவங்க கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க கொஸ்டின் நல்லதில் அவங்க அண்ணனை அவங்க தம்பியை பண்ணாங்க அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது, அவங்க தம்பியை பண்ணாங்க அப்படி எடுத்துக்க முடியாது. அதை தாண்டி அவங்க காடோடைய அப்பாயின்மெண்ட்டை அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியாமல் கொஸ்டின் பண்ணிட்டாங்க, அது நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அது சிப்போராவா இல்லை வேற ஒரு செகண்ட் மேரேஜா அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பாக சிப்போராவா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கூஷைட்டுன்னு சொல்கிறது வந்து இந்த மீதியான்களுடைய ட்ரைப்ஸை வந்து கூஷைட்டாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இது சிப்போராவாக இருக்கிறது தான் வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மேபி உங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இங்கே ஏன் உடனடியாக மிரியமுக்கு அதை செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இப்போ செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிரியம் இப்போ அலோவ் பண்ணிட்டா
நெக்ஸ்ட் இப்போ ஃபேமிலி அவரை கொஸ்டின் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மோசஸை யார் வேணாலும் என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே கொஸ்டின் பண்ணிடுவாங்க. சரி, ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த லீடருக்கு இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட என்ன பண்ணியிருக்கலாம், இந்த பனிஷ்மெண்ட்டு இருந்திருக்கலாம். ரைட். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு அங்கே ஒரு விஷயம் பாருங்கள், மிரியம்க்கு சரியாகிற வரைக்கும் இஸ்ரேலைட்ஸ் வந்து கிளம்புற மாதிரி இல்லை. நீங்கள் அந்த வசனம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் பாருங்கள் 15. மிரியம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தார்கள். மிரியம் சேர்த்துக்கொள்ளப்படும் மட்டும் நோ மோர் ஜர்னி அன்டில் மிரியம் கம்ஸ். ஏன்? அதுக்கு வந்து நம்ம 15-20 யாத்ராகமம் படிக்கணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிரியம் யாரு? மோசஸ் லீடர்னா ஆமாம், மிரியம் ப்ராஃபட்டஸ். மிரியம் தான் அந்த ப்ராஃபட்டிக்கல் ரோல் எடுக்கிறாங்க. 3 பேர் 3 ஆஃபீஸ். மிரியம் ப்ராஃபட்டு, ஏரன் பிரீஸ்ட் ஆசாரியனு, மோசஸ் லீடர். அதில் டிவைன்லி அப்பாயிண்டட் பர்சன் அவர் தான். ஸோ இங்கே ஆஃபீஸுகளுக்குள்ள ஒரு சின்ன கேஸ். இதில் யார் பெரியவங்க? தீர்க்கதரிசி நானா, பிரீஸ்ட் நீயா, இல்லை லீடர் அப்பாயிண்டட் பை காட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, இல்லை மோசஸோட லீடர்ஷிப்பை ஆண்டவர் அக்னாலேஜ் பண்ணுறார், மேலே இருக்கு. அதுக்கடுத்தது ப்ராஃபட் அண்ட் பிரீஸ்ட். ஆனால் மக்களுடைய ஆதரவு சப்போர்ட் எப்போவுமே மிரியமுக்கு இருக்குது. மிரியமை வந்து நாம் எப்பவுமே வந்து சாதாரணமாக இடப்பட முடியாது. மிரியமுக்கான ரோல் வந்து ரொம்ப பெருசு. பீப்புளுடைய சப்போர்ட்டராக மக்களுக்காக பேசக்கூடிய இடத்துல ஒரு தலைவியாக அவங்க இருக்கிறாங்க. அதையும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த பேசேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது 13 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 13 and 14. ரைட். ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அதில் இருக்குது. ஒரு ஃபியர் அண்ட் ஃபெய்த், பயமா விசுவாசமா. 13ஆவது அதிகாரம் 14ஆவது அதிகாரம் என்னன்னா ஒரு முக்கியமான காலகட்டம். வேவு பார்ப்பதற்காக ஆட்களை என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தர்ன்ற சென்ஸ்ல 12 பேர் போறாங்க. அவங்க வேவு பார்க்க போறது எப்படி போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேப் நம்ம புரிஞ்சுக்கலாமா? ரைட். இப்போ இவங்க வந்து இந்த இடத்துல இருக்காங்க, காதேஷ் பர்னாயா. ரைட். இந்த இடத்துல இருந்து இதுதான் ப்ராமிஸ் லேண்ட், இதுதான் கலிலேயா, இது டெட் சி. இது வந்து கேலிலி. ரைட். இப்போ ஹெப்ரோன், நான் வரையது எல்லாமே அப்ராக்சிமேட், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹெப்ரோன், அதுக்கடுத்தது நெகேப். இது ஒரு டெசர்ட் தான். டவுனாக இருக்கிறது எல்லாமே டெசர்ட் ரீஜன். ஸ்பைஸ் வந்து 3 டீமாக பிரிஞ்சிடறாங்க. 4-3-12 நினைக்கிறேன். 4-4-4 எப்படி போகிறாங்கன்னா, இப்படி வராங்க ஹெப்ரோனுக்கு, இப்படி மேல் பக்கமாக வராங்க, இப்படி வராங்க. நார்தன் பார்ட், மிடில் பார்ட், சதர்ன் பார்ட். இதுதான் ப்ராமிஸ் லேண்ட். இந்த என்டையர் ரீஜன் தான் ப்ராமிஸ் லேண்ட். ஸோ இந்த கானான் தேசத்தை 3 இடமா வந்து வேவு பார்க்குறாங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அதுக்கு அவங்க ரூட் மேப் பாருங்கள். இப்படி வந்துடுங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு அந்த ரூட் மேப் வரைஞ்சிட்டு வரீங்களா? சாப்டர் 13, 21, 22 இதுலேருந்து நீங்கள் மேப் வரையணும். சும்மா ஒரு ட்ரை பண்ணுங்கள், மனசில் பதிஞ்சிரும் மேப் ஒரு தடவை வரைஞ்சிங்கன்னா. எப்ரோன்றது சதர்ன் பார்ட்டு. அதுக்கடுத்தது அவங்க என்ன பண்ண, சீன் வனாந்தரத்தை தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாக ரேகாப் மட்டும் போகிறாங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் இந்த பார்ட் வந்துக்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து ஒரு பசுமையான ஏரியா, ரொம்ப செழிப்பான ஏரியா. அதாவது இதை ஏன் வந்து ப்ராமிஸ் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம் சொல்கிறாங்க தெரியுமா? இதை சுற்றி வந்து உங்களுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக டெசர்ட்டு, எல்லா பக்கமும் டெசர்ட்டு. ஆனால் இந்த டவுனும் டெசர்ட்டு. எக்ஸப்ஷனலாக இந்த இடம் மட்டும் எப்படி இருக்குது, பசுமையாக இருக்குது. ரைட்.
இது ரொம்ப க்ரீனரி. பட் இந்த 2 ஏரியாவுக்கும் போனவங்க ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஏன் நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அங்கே அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அங்கே வந்து அவங்க வந்து அவர் என்னெல்லாம் பார்க்க சொல்கிறாரு பாருங்க. நிலம் நல்லதா, மரம் இருக்கா, பழம் இருந்தால் கொஞ்சம் சாம்பிள் கொண்டு வாங்க, அங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. நிலம் நல்லா இருக்கு, பழம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. திராட்சை பழம்லாம் பறிச்சுட்டு வராங்க, அந்த இடம் எஸ்கோல்னு சொல்லி பேர்லாம் வச்சுட்டு கூப்பிட்டு வராங்க. பட் ப்ராப்ளம் எங்கே வருது? மக்கள். அங்கே அவங்கள யாரை பார்த்துறேன்னு சொல்லி சொல்கிறாங்க 22ல், ஏனோக்கின் குமாரனாகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எப்ரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹெப்ரோன்ன்றது ஜெருசலம் பக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஏன்ஷியன் சிட்டி. ஜெருசலமே ஒரு ஏன்ஷியன் சிட்டி தான். அதை விட ஏன்ஷியன் சிட்டி. அது எப்படி சொல்றாங்கன்னா, ஈஜிப்டில் இருக்க ஜோவானை விட 7 வருஷம் முன்னாடியே அது இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, the land which you are going to conquer, அது வெல் எஸ்டாப்ளிஷ்ட், வெல் சிவிலைஸ்ட் ஏரியா. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்கன்றதை அவங்க சொல்றாங்க. ஹெப்ரோன் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதா? சரி ஐயா, ஓகே, குட் குட். இன்னொன்று முக்கியமா நம்ம கோர்ஸ்லேயே பார்த்தோம், ஆபிரகாம் சாராவை அடக்கம் பண்ண அந்த அதுதான் அந்த 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 ரீஜன் ஹெப்ரோனுக்கு பக்கத்தில் தான் அது அமைஞ்சிருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா ஜெனசிஸ் 23:2. அதே மாதிரி ஜாஷ்வா 14:15. கிரியாத் அர்பா அப்படின்ற பேரும் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிரியாத் அர்பா, ரைட். கிரியாத், பாருங்க, அது அது சத்தமா வாசிங்கம்மா, அது நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் சொல்லுங்கம்மா. 23:2 ஜெனசிஸ் 23:2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்தது அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்க ஏனோக்குடைய புத்திரரை பார்த்தோம். அனாக்கிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாக்கிம் அப்படின்னு சொன்னா ஹீப்ரூல ஜெயின்ஸ்னு அர்த்தம். இந்த நெஃபிலிம்ஸ் கேள்விப்பட்டு, ஏனோக்குடைய காலகட்டத்துங்க அந்த டைம்ல வந்து ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தேவ தூதர்கள் வந்து அவங்க என்ன பண்ணாங்களா, பூமியில் இருக்கக்கூடிய பெண்களோடு கூட அவங்க வந்து மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் வந்து நெஃபிலிம்ஸ், அவங்க வந்து ரொம்ப ராட்சதர்களாக இருந்தாங்க. அது அனாக்கிம் அப்படின்னு ராட்சதர்கள் அப்படின்னு குறிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து சில வம்சங்கள்லாம் அங்கே இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சதர்ன் கேனனைட்ஸ் சிட்டியில் வாரியர் ட்ரைப்ஸ் இருந்தாங்க. இந்த வாரியர் ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், வாரியர் ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க சண்டை போடுறது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அவங்க வாரியர்ஸ், அவ்வளோதான். அவங்கள யாராவது ஹையர் பண்ணால் அவங்க போய் சண்டை போடுவாங்க, அதுவே அவங்க தொழில். இந்த வாரியர் ட்ரைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்கு, நார்மல் ஹைட்டு இதெல்லாம் இல்லை, அதை விடலாம் தாண்டி அவங்க இருப்பாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஹைட்டாக இருப்பாங்க. அதை எப்படி சொல்லலாம்னா செலக்டிவ் ப்ரீடிங் மெத்தடாலஜி அந்த மாதிரி சொல்லலாம். நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, ரைட். ஸோ செலக்டிவ் ப்ரீடிங் மெத்தடாலஜி அப்படிலாம் யூஸ் பண்ணி கூட எல்லாருமே 6க்கு மேலே 6.5 அப்படிலாம் வைக்கிற மாதிரி ஒரு உயரமாக பில்டடாக ஒரு ஃபைட்டர்ஸாக ஒரு கம்யூனிட்டியாக அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் போய் பார்த்தா நம்ம ஆளுங்க மனசு என்ன வருது, இவங்க ஆல்ரெடி சாப்பாடுக்கே வந்து ரொம்ப சண்டை போட்டு இதுலேயே அவங்க சாய்ஸ் மேக்கிங்கு, அவங்க ரொம்ப ரொம்ப அவங்க எப்படின்னா, அவங்க நம்ம இந்த இப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த அனிமல் இன் வைல்டு, அனிமல் இன் கேப்டிவிட்டி, ரெண்டு இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் லயன் டைகர் நம்ம பொதுவாக சொல்லிடுவோம். பட் அப்படி கிடையாது. லயன் இன் கேப்டிவிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், லயன் இன் வைல்டு இஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டுமே செயல்பாடும் ஒன்று கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு தான். ஏன்னா இதுக்கு ஹண்ட் பண்ண தெரியும், இதுக்கு ஹண்ட் பண்ண தெரியாது. இது சாப்பாடு போட்டால் சாப்பிடும், இது சாப்பாடு அது என்ன பண்ணும்,
சாப்பாடை வந்து அதுவே என்ன பண்ணும், ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்லேவரி சிஸ்டம் 430 வருஷம் ஸ்லேவரி சிஸ்டத்தில் முதல்ல போனவங்களுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். அப்புறம் பிறக்கிறவங்க என்ன ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டத்தை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே அந்த சிஸ்டத்துக்கு பழகிடுவாங்க. வந்து அந்த ஃபைட்டிங் எபிலிட்டி, ஃபைட்டிங் கெப்பாசிட்டி ஜீரோ அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை செய்வாங்க, கூலி கொடுத்தா அதுக்கு ஏதாவது பொருளை வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்துருவாங்க. அவங்களுக்கு அவங்க காடே யாருன்னு தெரியாது. உங்கள் பேர் சொல்லுங்கள், நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் அப்போனா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லு, நான் வந்து ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லு. ஏன்னா அவங்க அட்லீஸ்ட் தெரியறது ஒன்று என்னென்னா, எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸுடைய நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுப்பான். ஏன்னா ஏன்ஷியன்ட் சொசைட்டியில் தெரிஞ்சு வச்சுப்பான். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இதோட நான் முடிச்சிடறேன். சாப்டர் 15 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரைட் இல்லை 15க்கு முன்னாடி இதில் ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, அவர்களுக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருந்தோம், வெட்டு கிளிய மாதிரி இருந்தோன்றாங்க. அதோட அர்த்தம் என்ன? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சைஸ் கம்பேரிசன் கிடையாது. எப்படிங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்க முடியும்? அப்படி கிடையாது. இப்போ they have fear. ஃபியர் எப்போ வந்துச்சோ அப்போவே நம்ம எப்படி யோசிப்போம், சொட்டா குட்டி ஆயிரும். எப்போ தைரியம் வருதோ பெருசா. இதுதான் ப்ராப்ளம். ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்னா, சைக்காலஜி தான் ப்ராப்ளம். கடவுள் ஏன் கூட இருக்கிறாருன்ற ட்ரஸ்ட்டோ நம்பிக்கையோ அவங்களுக்கு இல்லை. ஸோ பிகாஸ் தே ஆர் இன் கிரைசிஸில் இருந்ததுனால ஃபியர் அவங்கள தாக்கிருச்சு. ஃபியர் இருந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியல, அதை ஓவர் கம் பண்ண முடியல. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அனாகிம் அப்படின்னு சொல்கிறது லிட்ரலாக அங்கே ஜெயின்ஸ் இருந்தாங்களான்றதை விட, அப்படி யோசிக்கிறத விட, ஜெயின்ஸ் அப்படின்னா ப்ராப்ளம் ஜெயின்ட்டாக இருந்துச்சு. அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அவங்க முன்னாடி இருந்த பிரச்சனை அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இது எங்களால் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்ற முடிவு கட்டுற வேண்டிய நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. கடவுளுடைய கோபத்தை கிளப்புனாங்க. 2 பேரை தவிர அந்த 2 பேரும் வந்து நம்ம போய் கான்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதை விட, அந்த 2 பேருக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருந்துச்சு. ஆண்டவர் நமக்கு இந்த வெற்றியை கொடுப்பார், இட் இஸ் டஃப் டாஸ்க் பட் காட் இஸ் வித் அஸ் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த 20 வயசுக்கு மேலே இருக்கிற உங்க ஆளுங்க ஒருத்தங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, நான் கொடுக்குற இந்த கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா அந்த 20 வயசுக்கு கீழே இருந்தவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு தரப்படாது சொசைட்டியில். மேபி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் இவங்க எல்லாம் தான் பேசக்கூடிய லெவலில் இருக்காங்க. இவங்க எல்லாமா கூடி முறுமுறுத்தாங்க சாப்பாடுக்கு, இப்போ முறுமுறுக்கிறாங்க, எங்களால் போக முடியாதுன்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களை தவிர மேலே இருக்கிறவங்க யாரும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயத்த, இந்த சூழலை தான் மோசஸ் வந்து சாம் 90 எழுதினாருன்னு சொல்கிறாங்க. இந்த பாரான் வனாந்தரத்திலேயே வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் எப்படி பனிஷ்மெண்ட், நீங்கள் என்ன டிஸ்ஓபே பண்ணீங்கல்ல, டிஸ்பிலீவ் பண்ணீங்கல்ல, அதுக்கு ஒரு நாளைக்கு 40 நாளில் போகிற ஊர் 40 நாளை நான் என்னவா மாற்றிடுவேன் அப்படியே சொல்கிறார் அவர். 40 இயர்ஸ், ஒரு நாளையே 1 இயராக கால்குலேட் பண்ணிக்கோ, அத்தனை பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 20 இயர்ஸாக இருக்கிறவங்க 60 இயர்ஸாக வர வரைக்கும் நீங்கள் எங்கே போக முடியாது. இதை கேட்ட உடனே மக்களுக்கு தைரியம் எங்கிருந்தோ வந்துருச்சு. என்ன தைரியம் அது பேர் முரட்டு குருட்டு தைரியம், அது யூஸ்லெஸ். அப்போனா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏறுறா மலை மேலே அப்படி சொல்லி மோசப்பா ஏறாதீங்கன்னு சொன்னால் மலை மேலே ஏறுறாங்க. வில் கோ நாங்கள் போய் பிடிக்கிறோம், அது என்ன பையன் யார் பையனா தான் எனக்கு என்ன சொல்லி போய் செம்மடி வாங்கி கீழே வந்தாங்க. அப்போ தான் கடவுள், ஏன்னா அப்போ மோசஸ் அங்கே ஒரு வசனம் மென்ஷன் பண்ணுறாரு, உடன்படிக்கை பெட்டி அவங்க கூட என்ன பண்ணலை, காட்ஸ் பிரசன்ஸ் அவங்க கூட இல்லை. ஸோ காட்ஸ் பிரசன்ஸ் இல்லாமல் யூ கேன் நாட் சக்சீட் அப்படின்றத திரும்பவும் என்ன பண்ணப்பட்டது, ப்ரூவ் பண்ணப்பட்டது. ப்ரேயர் பண்ணிடலாமா? இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சிருவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலே நாங்கள் இந்த இடத்துல கூடி ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ் நடத்த கத்த தந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, கிரைசிஸ் சிச்சுவேஷனில் நாங்கள் முறுமுறுக்காமல் ஆண்டவரே நாங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக தைரியமாக
ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு இருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பலப்படுத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.